சென்னை ஆவடி கண்ணம்பாளையத்தில் ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழ் சைவ பேரவை மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் நடைபெற்ற ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழாவில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், தமிழ்நாட்டில் ரெடிமேட் தேன் நிலவு, ஹாப்பி ஸ்ட்ரீட் உள்ளிட்ட பெண்களுக்கு ஆபாச ரீதியாக தொந்தரவுகளை கொடுத்த எத்தனையோ நிகழ்ச்சிகளை நிறுத்தியுள்ளேன். அந்த வகையில் பிக் பாஸையும் நிறுத்துவேன் என்று கூறினார். அதாவது இது தமிழ் சமூகத்துக்கிட்ட ஒரு விவாதமாக மாறும். இப்போ அம்மா மாதிரி இப்போ முன்னாடி உட்காந்துருக்கு. இப்போ நீங்களே பத்திரிகை ஊடக நண்பர்கள், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நானே இங்கே உட்காந்துருக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஒரு மைக்கு நீட்டி ஒரு கருத்து கணிப்பு கிளங்க. இவங்க யாரும் என் கட்சி உறுப்பினர் இல்லை, என் சாதியை சார்ந்தவங்க இல்லை. வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் பிக் பாஸ் தடை செய்யப்பட வேண்டும்னு சொல்கிறாரு. ஏன் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு? அதில் ஆபாசம் இருக்கா, வன்முறை இருக்கா, வக்கரம் இருக்கா அப்படின்றது நீங்கள் இவங்ககிட்டே கேளுங்க. இந்த பெரும்பான்மை தாய்மார்கள் என்ன வாக்களிக்கிறார்களோ, என்ன சொல்லுகிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்படி தான் உங்களுக்கு தெரியும், ஒரு சில தொலைக்காட்சிகள் தமிழ்நாடு முழுக்க கருத்து கணிப்பு மாதிரி பொதுமக்களிடம் மைக்கு நீட்டி கேட்டாங்க. அதில் 99.9% இந்த 9 சீசன் பிக் பாஸ், விஜய் சேதுபதி நடத்துகிற ஒருங்கிணைக்கிற இந்த பிக் பாஸ் மிக மோசமான, அருவருக்கத்தக்க, ஆபாசமான ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஸ்கிரிப்ட் ரைட் எழுதப்பட்டதாக இருக்குது. அதனால் இதை தடை செய்யணும்னு தான் பொதுமக்கள் கருத்து சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுடைய கருத்தை அறிந்து தான் நான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன். இதில் வேறு எந்த வித விஜய் சேதுபதிக்கு எனக்கோ வாய்க்க தகராறோ, சண்டையோ, மாமச்சான் சண்டையோ இல்லை. பிக் பாஸில் உள்ளே போய் இருக்கிற கலைஞர்கள், பிரபலங்களுக்கு எனக்கும் எந்த சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. இது ஒவ்வொரு வீட்லேயும் அனுமதி. திரைப்படம்னா நம்ம காசு கொடுத்து போய் தியேட்டரில் பார்க்கும்போது தான் ஆபாசம், கட்டி பிடிக்கிற காட்சி, தொப்புளில் பம்பரம் விடுறது, இல்லை ஆம்லேட்டு போடுற காட்சிலாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம சேனலில் மாற்றும் போது தெரிஞ்சோ தெரியாமையோ இது நம்ம கண்ணில் படுது. அதனால் இது ஆபாசம், இது வக்கரம், குடும்ப உறவு முறையை முதல்ல சிதைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, மாமி, உறவு முறைகள், அத்தை, மாமா, இந்த உறவு முறைகளையே நாசப்படுத்துகிற வசனங்கள், சொற்றொடர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. அதனால தான் இதை நீங்கள் உடனடியாக இதெல்லாம் மாற்றி அமைங்க. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இப்போ கர்நாடகாவில் இந்த மாதிரி எதிர்ப்பு தடை செஞ்சுருக்காங்க, கேரளாவில் மாற்றி அமைச்சிருக்காங்க, ஆந்திராவில் தடை செஞ்சு திருப்பியும் திருத்தம் பண்ணி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதை செய்யணும் தான் சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்திலையும் நேற்றுக்கு பேசியிருக்கிறேன். முதலமைச்சர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கடிதம் கொடுத்துருக்கேன். சட்டமன்றத்தில் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானமும் நான் கொடுத்து விவாத பொருளாக மாற்றணும். இதை அனுமதிக்க முடியாது. இன்றைக்கி பிக் பாஸ் வர்ற மாதிரி இன்றைக்கி என்ன உங்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு பேக் வெட்டிங் அப்படின்றாங்க. சேலத்தில் நடத்துவாங்க. எங்கள் கட்சி மகளிர் திரட்டி நான் தடுத்து நிறுத்தினேன். அது என்னன்னா, திருமண மண்டபம் இருக்கும், முதலீடுக்கான அறைகள் இருக்கும், மாலை இருக்கும், பால் இருக்கும், பழம் இருக்கும். யார் வீட்டு பொண்ணோ யார் வீட்டு பையனோ அங்கே அந்த பேக் வெட்டிங் ஊடாக மேலே போய் தேனில் கொண்டாடலாம். இது எவ்வளோ பெரிய மோசமான கலாச்சாரம். ஈசிஆர் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், ஓஎம்ஆர் கலாச்சாரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும், பஃப் கலாச்சாரம் என்னான்னு தெரியும். இன்றைக்கி எத்தனை நட்சத்திர விடுதிகளில் ஒரு வயசு பொண்ணை நீ கூப்பிட்டு போனீங்கன்னா போதும், அந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக சரக்கு ஃப்ரீ, பீர் ஃப்ரீ. ஒரு வயசு பொண்ணை கூப்பிட்டு போனால் 5 நட்சத்திர ஓட்டத்தில், 7 நட்சத்திர ஓட்டத்தில் ஃபேரோடு வந்தால் உள்ள அனுமதி இலவசம். அங்கே ஃபேரோடு உள்ளே போய் போதை மப்பேறி இவன் கூப்பிட்டு போன காதலியை இன்னொருத்தன் கூப்பிட்டு போகிறது, இன்னொருத்தன் கூப்பிட்டு வந்த காதலியை இவன் கூப்பிட்டு போய் அது சண்டை, வெட்டு குத்து, துப்பாக்கி சூடே நடந்துச்சு அடையார் கேட்டு ஓட்டலில். அப்போ நான் சட்டமன்றத்தில் இதை கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அன்றைய ஆணையர் லத்திகாச்சாரன் மூலமாக வழக்கு பதிவு செய்து நான் அந்த குற்றவாளிகளை கைது செய்தேன். ஆக இந்த சமூகத்தில் நடக்கிற பல தீங்குகளுக்கு பல முடிவுரைகளை நான் எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி தான் பேக் வெட்டிங்கை நான் சேலத்தில் தடுத்து நிறுத்தினேன். ஹாப்பி ஸ்ட்ரீட் அரசாங்கமே நடத்திச்சு. அதில் எப்படி பெண்களை பாலியல் ரீதியாக சீண்டுறாங்க, இடுப்பில் கை வைக்கிறாங்க, மாரில் கை வைக்கிறாங்க, அது பெரிய சமூக பதட்டமாக மாறுது. அது கும்பலில் பல மாநிலத்தை சேர்ந்தவங்க சரக்கு போட்டு, பான்பராக்கு போட்டு, கஞ்சா போட்டுட்டு ஆடுறாங்க. ஒரு வீட்டு குடும்ப பெண்களும் அதில் போய் வேடிக்கை பார்க்க போயோ இல்லை ஆட போய் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நியாயமான கருத்தை சட்டமன்றத்தில் எடுத்து வச்சு பேசி அதை தமிழ்நாடு அரசு இப்போ நிறுத்தியிருக்கு. அதனால் பேக் வெட்டிங்கே நிறுத்தியிருக்கு. கண்டிப்பாக பிக் பாஸை தமிழக முதலமைச்சர் நிறுத்துவார், இல்லைன்னா மாற்றி அமைக்க உத்தரவிடுவார் என்கிற நம்பிக்கையில் முதல் கட்டமாக வர 9ஆம் தேதி மாலை 3 மணிக்கு இந்த பிக் பாஸ் ஷோ நடைபெறுகின்ற இடத்திற்கு முன்பாக ஜனநாயக போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களோட ஜனநாயக போராட்டத்துக்கு அரசும் மதிப்பளிக்கணும், விஜய் தொலைக்காட்சியும் மதிப்பளிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா போராட்டம் வேறு வடிவமாக மாறும்.